ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 10வது வசனம். 27ஆம் சங்கீதம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்பா கூட நம்மளை கைவிட்டுருவாங்க, நம்ம பெற்றெடுத்த அம்மா கூட நம்மளை கைவிட்டுருவாங்க. அது உண்மை. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள நம்மளை கைவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும், கண்டிப்பாக உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனையில் சேர்க்குறோன்னு வச்சுக்கோ, ஒரு மகளை சேர்த்துட்ட பிறகு முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்புறம் முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. அவ்வளோதான், கடைசிக்கு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அதே போல் படிப்பு விஷயத்தில் கூட சில பெற்றவங்க பிள்ளைங்க நம்புவாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா கண்டிப்பாக படிக்க வைப்பாங்க அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் கடைசி குடும்ப சூழ்நிலையில் அவங்களும் கை விட்டுருவாங்க. சில பேருடைய திருமணத்தில் அம்மா அப்பாவை ரொம்ப நம்புவாங்க. ஆனால் அம்மா அப்பாவோட சூழ்நிலை மாறி அவங்களால சரியான விதத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணதுனால பிள்ளைங்க ஏமாந்து தங்களுடைய வாழ்க்கையை கனவெல்லாம் உடைச்சி அப்படி உக்காந்துக்குவாங்க. எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும் நம்புகிற யார் தெரியுமா? முக்கியமாக அம்மாவையும் அப்பாவையும் தான் நம்புவோம் நம்ம. ஏன்னா அவங்க ரத்தத்தினால நம்ம பிறந்தோம், ஆனால் அவங்க அன்பினாலே பாசத்தினால நம்ம பிறந்தோம். அவங்க வயிற்றிலிருந்து பிறந்தனால நமக்காக எது வேணாலும் செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். ஆனால் அவங்களே நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தரோ நம்மளை சேர்த்துக்கொள். அப்படின்னா கைவிடப்பட்டவங்களை கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. கைகள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் யாரெல்லாம் உன்னை கைவிட்டாங்களோ உன்னை கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். அவர் உன்னை நிச்சயமாக கைவிடப்பட்டவளன்னு தெரிஞ்சவொடனே அவர் கண்ணு முதல்ல உன் மேல் தான் வரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்றைக்கி அப்படியே தனிமையாக ஒரு அனாதி உள்ளே இருக்கும், அனாதி மனப்பான்மை உள்ள ஒரு கலைஞன இருதயத்தோடு இருக்கும், இந்த நேரத்தில் யாரும் கை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் அவர் அணைச்சி சேர்த்து கொண்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்து தேவன் நமக்கு சமாதானத்தையும் அவருடைய அன்பும் அவருடைய கிருபை நமக்கு தருவார். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகே. God bless you.